ஆத்தா கல்யாண சந்தோஷத்துல குஷி குடுமிய புடுங்குதாக்கும். சுட்டதெல்லாம் தூக்கி சூழல வைக்கிற, பச்சையெல்லாம் தூக்கி வண்டியில வைக்கிற. ஆத்தா மாப்பிள்ள என்ன கண்ணு முன்னாடி வந்து சென்ட் அடிச்சு டான்ஸ் ஆடுறாரோ? அண்ணா அண்ணா நேத்து வந்து துபாய்க்காரா உன் தங்கச்சி கட்டிக்க மாட்டேன்னா அவங்க அம்மாட்ட சண்டை போட்டுங்க. ஏங்கல்ல கட்ட பாக்குறியா? ஊர் உலகத்துல போய் பார், ஒவ்வொருத்தன் பொண்டாட்டி எப்படி வாழ்றான். நீ என்ன காலம்புற அந்த ஊமச்சி கட்டி 100 வலிமதி சொல்றியா? ஆத்தாள் மூலமா சேர்ந்து என் வாழ்க்கையை நாசமாக தெரிஞ்சலடி. எனக்காக நீ எது வேணாலும் செய்வேன். வந்தோடனே பேசி ஒத்துக்க வச்சுக்கலான்னு நான் தான் கடுதாசிய பார்த்து படிச்சேன். ஏன் நீ ஒரு ரெண்டு ரூபாய் கட்டிக்குவா மாட்டியா? நீ மாத்திரம் நல்ல ஊசி கட்டி நல்லா இருக்கணும், நான் மாத்திரம் ஊமச்சி கட்டி லாரியா போகணும். அவன் புடவை வாங்கும் போதும் நகை வாங்கும் போதும் என் பொண்டாட்டி அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தா அம்மடி லாரியாக்கிட்டேடி. ஐயா நாங்க அன்னைக்கு நடுத்தேர்ல நின்னப்போ காசை விட்டு எறிஞ்சு நம்ம மானத்தை காப்பாத்தினது அவன் தானே. அதுக்காக கூட வாணி இதை செய்யக்கூடாது. அவன் என்ன ஊமை தானே, அழகுல என்னையா குறைச்சல். இந்த பாராத்தா அவன் காசு பணம் கொடுத்து மானத்தை காப்பாத்தினா வட்டியை போட்டு கொடு, இல்ல அவன் கல்யாணம் பண்ணா நகை நடிச்சு போடு. அதை விட்டு என்ன போய் வா மாப்ள. மாப்ள என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ தானே கடுதாசி இருந்த. கழுத்து எடுத்துறாள் மாப்ள. ஆத்தாள் மூலமா சேர்ந்து லெட்டரை மாத்தி பிடிச்சு ஏன் கழுத்து எடுத்துறாள். மாப்ள ஏதோ நடக்க கூட நடந்து போச்சு. நல்லா இருக்க பொண்ணுக்கு கல்யாணம் நின்று போச்சுனால யாரும் கட்ட மாட்டாங்க. என் தங்கச்சி பாய் பேசாதவன், உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஊரு முழுக்க சொல்லிட்டேன். இப்ப நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீனா அவளோட வாழ்க்கை போயிடும். தயவு செஞ்சு மாட்டேன்னு மட்டும் சொல்லி தத்துற மாப்பிள்ள. என் மேல தப்பு கிடையாது. உன் தங்கச்சி கட்டி காலம் போற பெப்பே பெப்பே நான் தெரிய முடியுமா? ஆசை பண்ண எவ்வளவு வேணாலும் கேளு தாரேன். 2ஆம் தரம் 3ஆம் தரமா கட்டி கொடு, அதான் நடக்கும். ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க. உன்ன யாரையா பதில் சொல்றது? ஏண்டா அவன் தான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்றான்ல, மல்லு கட்டி நின்னு என்னடா பிரயோஜனம்? பூமியை கட்டிக்க அவன் தியாகியா? அது ஒசரத்துக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும். உடம்பு கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டா கிடைக்குமா? என்னையா துபாய்க்கார படத்தை பார்த்தாலும் பல்ல காட்டுறீங்களா? ஊனம் ஊனம் சொல்றீங்களே, யாரையா ஊனம்? எது ஊனம் உனக்கு தெரியுமா? இந்த வாயால எனக்கு நல்ல விஷயத்தை பேசிருக்கீங்க. வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம். புரணி பேசி அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் பொண்டாட்டி எப்படி குறை சொல்றது பேசிட்டு இருக்க உங்களை விட என் தங்கச்சி மாதிரி ஊமையா இருக்க எவ்வளவு மேல்றா? உங்க 2 கண்ணு என்னைக்காவது நல்ல விஷயத்தை பார்த்திருக்கும் ஐயா. ஒரு பொண்ணு குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து பாக்குறதோ, பால் குடுக்கிற தாயோட மாறாப்பு சேலை விலகி இருக்கிறத மறைஞ்சிருந்து பாக்குற கேவலமான உங்களை விட கண்ணு தெரியாத அவங்க எவ்வளவு மேல்றா. உங்க காது எப்போ நல்ல விஷயத்தை கேட்கவும் ஏத்துக்கவும் தயாரா இருந்திருக்கா? ஏன் உன் பொண்டாட்டிய ஊர் தப்பா பேசிச்சு இந்த காதலை கேட்டுதானே அவளை கொண்ட. நான் உத்தமி உத்தமி கதர்னால இவன் காதல விழுந்துச்சா? இப்படி ஊர் பேச்சு கேட்கிற ஒன்றை விட யார் பேச்சும் கேட்காம இருக்கிற அவங்க எவ்வளவு மேல்றா. ஐயா உனக்கு இவ்வளவு வயசாகுது, இந்த கையால எனக்கு நல்லதை செஞ்சிருக்கேயா. எடுத்ததுக்கெல்லாம் வெட்டர்வா வேல் கொம்பு, செஞ்சதெல்லாம் கொலை கொள்ள. இந்த கால் எனக்கு நல்ல பாதையில போயிருக்குமாயா. உன் சாதிக்காரன் ஒருத்தர் அடிச்சாங்க இருக்காங்க ஓடுற இந்த கால் ஒருத்தருக்கு ஆபத்துனா ஐயோ பாவன் ஓடுமையா. மனுஷனுக்கு மனுஷன் அடிச்சுக்கிறதுக்கும் சாகிறதுக்கும் காரணமா இருக்கிற இந்த காலம் கையும் இருக்கிற உங்களை விட கையும் காலம் இல்லாம இருக்கிற அவங்க எவ்வளவு வேலையா. உங்க காது எப்ப நல்ல செய்தியை கேட்குதோ, உங்க வாய் எப்ப நல்லத்தனமா பேசுதோ, உங்க கண்ணு எப்ப நல்லது மட்டுமே பாக்குதோ, உங்க கால் எப்ப நல்ல பாதையில போகுதோ, உங்க கை எப்ப நல்லதுக்காக ஒசருதோ அப்ப சொல்லுங்கடா என் தங்கச்சி ஊமன்னு. அது வரைக்கும் எவனாவது என் தங்கச்சிய இல்ல, என் தங்கச்சிய மட்டும் இல்ல இந்த ஊர்ல இருக்க யாரையாவது ஊனம் கீழ சொன்னீங்க வெட்டி போதச்சு போதச்சு. ஏய் ராசு, நல்ல பொண்டாட்டிய கட்ட போறவனே, உனக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கு நல்ல சம்மதத்தை பேசி முடிக்கல. என் பேர் மாணிக்கம் இல்லடா.
அப்பவே என்னடா சொன்னேன்? ஆத்தாள மேல திருட்டுச்சிருக்கிய நம்பாதுன்னு சொன்னா இல்லையா? அப்ப மேட்ச் கேட்டா தானாங்க? சரிக்கார 18 வருஷம் தூக்கி வளர்த்தனவன் நானு. என் பிறந்தவளை பத்தி எனக்கு தெரியாதா? எவனோ சிக்கனாட்டு என்னையோ தூக்கி எறிஞ்சிட்டு போனவ தானே. இவன் தான் அத்தை வீடு அங்கேயே சுத்திட்டு இருந்தான். இப்போ அவளுக்கு பிறந்து எப்படி இருக்கேன்? அவளை மாதிரி தான் இருக்கேன். நல்லா காதுல ஏற மாதிரி சொல்லுங்க. சரி விடுங்கப்பா, அதே பேசிட்டு இருந்தா எப்படி? மாணிக்கம், நீ வதி எடுத்து பானை பிடிக்கிறியே, எல்லா பானையுமே சரியா வருது. நான் சேலை நெய்கிறேனே, எல்லாமே விலைக்கு போகுது. அடுத்த போறான் விடு. இவனை விட்டா ஊர்ல வேற மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டான். இந்த பாரு, நீ தான் பஞ்சவர்ணத்தை சாந்தப்படுத்தணும். நீயே கண்ணை கசிக்கிட்டு இருந்தா எப்படி? உன் மனசுக்கும் அவளோட குணத்துக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். மாணிக்கம், என்ன இது? அதனாலதான் ஆண்டவனா பார்த்து இந்த இடத்த தட்டி விட்டுருக்கான். அப்படி நினைச்சுக்க. அவன் இப்பவே கட்ட மாட்டினது ரொம்ப நல்லதா போச்சு. 6 மாசம் கழிச்சு எனக்கு வாழை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தான்னா மொத்தமா நாசமா போயிருக்குமே. உன் பேச்சை கேட்டுதாண்டி இம்போட்டு உறவு விட்டு போக கூடாதுன்னு ஒத்துக்கிட்டது தப்பா போச்சு. இனிமே யாராவது அண்ணன் வீடு அண்ணன் மய வீடுன்னு உறவு முறை கொண்டா நினைச்சீங்க, வெட்டி போச்சு போச்சு. இந்த பார், இனிமே எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. என் கூட பிறந்த பார்த்து எவனையா கூட்டி கொண்டாந்து கட்டி வைக்கிறேன், கட்டிக்க. மறுபடியும் மாமனை கட்டிக்கிறேன் பேச்சு எடுத்த. ஆமா, மாமா ஒன்னும் உன் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு காலை சவுட்டிக்கிட்டு வந்து நிக்கல. அவன் பின்னாடி சுத்துறதெல்லாம் நான் தான். பஞ்சவர்ணம் கொடுத்து வச்சவன் நல்ல அண்ணன் கூட பிறந்திருக்கா. என் தங்கச்சியை கட்டலன்னா உன் தங்கச்சியை கட்ட மாட்டேன்னு பேரமா போயிட்டான். ஆனா நீ நாசமா போனா எனக்கு என்ன? நான் நல்லா இருக்கணுங்கிற. அடுத்த ஜென்மத்துல அவன் பொண்டாட்டி ஆகட்டும் பரவாயில்ல, அவன் தங்கச்சியா பிறந்தாலே போதும். அவன் தான் அண்ணன். என்ன பண்றது? இந்த சாண்டாளிக்கு தான் கொடுத்து வைக்கல. உனக்கு தெரியுமா, என் தலைக்கு வந்த கண்டம் தலைப்பாகையோட போயிடுச்சு. நம்ம ஆசைப்பட்டபடியே எல்லாமே நடந்துருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன முழிக்கிறீங்க? புரியலையா? இன்னொருத்தைய கட்டிக்க போறாரேன்னு இடிஞ்சு போயிருந்தால கல்யாணம் நின்று போச்சு. இப்பதான் சாமி மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுக்கு இதான அறிகுறி. கொஞ்சம் தான் பாவம். நீ வேணா பாரு, எனக்கு கருணை காட்டின சாமி அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கூட்டியாருவாரு. கல்யாண புடவைன்னு சொன்னியே, பார்த்து நெய்யக்கூடாதா? பார்த்து பார்த்தாம நெய்யற ஏன்? பாவுக்கேத்து ஊடு நூல் போடலையே. சரியாத்தானமா போட்டிருக்க. உங்க அம்மாவுக்கு சேலை நெய்யறதுல உன் வயசளவுக்கு அனுபவம் இருக்கு. ஊடு ஓடுற சத்தத்தை வச்சு தப்பான நூல் போட்டிருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவேன். இந்த தறி விட மோசமானதுமா மனசு. எந்த வேகத்துல போய் எப்படி சிக்கல் விழுனே தெரியாது. சேலையில சிக்கல் விழுந்தா நூல் தான் நெய்யும், மனசுல சிக்கல் விழுந்தா வாழ்க்கையே நஞ்சிருமா. என்னம்மா என்னென்னமோ பேசுற? எண்ணத்தை பார்த்ததுனாலதாம்மா பேசுறேன். உங்க அப்பாவும் நானும் இந்த ஊருக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. ஊர்க்காரங்க தாயா பிள்ளையா பழகினதுனால இங்கேயே தங்கிட்டோம். வாழ்க்கையும் ஓடி போச்சு. இனிமே இன்னொரு ஊருக்கு நம்மளையெல்லாம் கூட்டு போய் வாழ வைக்க உங்க அப்பா உடம்புல தெம்பு இல்லம்மா. இந்த புடவையில ஓமானம் மட்டும் இல்லம்மா, எங்க மனமும் சேர்ந்திருக்கு. காப்பாத்திருவேன்னு நினைக்கிறேன். மானத்துக்கு பயந்து தானே என் காதல மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன். யோ, நம்மளுக்கு ஒரு கை போடுங்க. போயா, காலையில கடனுக்கு கை போட சொல்றேன். யோ, நான் கிளப் கடையை நடத்துறீங்க, காலையில இடம் கொடுத்து என்ன ஆயிரும்? என்னம்மாமா காதுல ஊத்து நோண்டிட்டு இருக்காப்ல இருக்கு? ஆமா, தண்ணி பஞ்சம் இல்ல, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மூடிட்டு ஆடியா. உங்க மச்சாங்கிட்ட 20 ரூபா கடன் வாங்கிட்டு வந்து விட்டேன். ஒரு கை கடனுக்கு போடுங்கன்னா உலக வைக்குமா ரூல்ஸ் பேசுறேன் சொட்ட தலைய. அப்போ
ஒரு 100 ரூபாய் சில்லற இருக்குமா இப்போ? 100 ரூபாய்க்கா? ஆ. உங்களுக்கு இல்ல சொல்றியா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சரி. டேய் எனக்கும் போடுங்கடா. தல்லுடா. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. போடு. அண்ணே ம். பஸ் வந்து சில்லற உங்கண்ணே. நம்ம ஊர்ல என்னைக்கு கரெக்ட் டைம் பஸ் வந்திருக்கு? 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. 1000 ரூபாய் சில்லறை கொடுக்குறேன். என்ன? கேட்டு நமக்கு நல்ல கார் தானே. ரமேஷ் சூட்டு அவன் கேட்ட நம்ம என்ன பண்ணுவீங்க? இல்ல 50 ரூபாய் போச்சு. இந்த புல்லு தானே? ஆமா இப்படியே. இந்த புல்லு எவ்வளவு? ஃபுல் 50. கவுத்தா 10. அப்ப கவுத்து இருக்கலாம் அண்ணே. இல்ல என் மாமா எப்பவும் இப்படிதான் வரட்டு இழுப்பு இருப்பாரு. வேலைப்பாடு போய. சீட்டாட்டத்துல மட்டும் எப்போது வரட்டு இழுப்புல கூடாது. கமுத்தி ஆடணும். இப்ப சீட் நல்லா வரலைன்னா கவுத்துறேன். போடு. அண்ணே பஸ் வந்துரும்ண்ணே. சில்லற விடுங்கண்ணே. பஸ் எல்லாம் வராதியா? பஸ் வரக்குள்ள போடியா. சில்லற இது ஆயிட்டு இருக்குல்ல. அத பொண்ணு ஆசை பொண்ணு. இது ஒட்டுக்காடு இல்ல. அத போடு ஆசை பொண்ணு. அப்படியா? ஆசை பொண்ணு. ரம்மியன் சூட். அடடடடா. யோ ஆசை போடு உயிர் எடுத்திய. சீட் ஆடுறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்தா பஸ்ஸுக்கு போகணும்ண்ணே. ஊருக்கு போகணும்ண்ணே. எந்த ஊருக்கு? கொட்டாப்பட்டி போகணும்ண்ணே. ஏன்னா பின்னாடி தட்டு போயிட்டு இருக்கியா? புரிஞ்சுக்கிட்டு தட்டுறதா நீ பாட்டுக்கு வந்துருந்தா? பஸ்ஸுக்கு சில்லற விடுங்கண்ணே. என்ன அர்த்தமெல்லாம் பேசிட்டு பணம் பூரா போயிருச்சுல. பணம் கேட்டு நான் எங்க போவேன்? உங்களுக்கு பணம் பத்தினா எனக்கு என்ன? பணம் என்னண்ணே? டேய் பணம் உனதா இருந்தா எனக்கு எப்படி நஷ்டமாகும்? என்னண்ணே? டேய் இப்போ எனக்கு நஷ்டமாச்சுன்னு வையே, அது எப்படி உம்மனமாகும்? என்னண்ணே குழப்புறீங்க? என்னடா ராஜிங்களா? இப்போ நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு. பணம் யாருது? என்னது? அப்ப உண்மையான நஷ்டம் யாருக்கு? எனக்கு. அதை தாண்ட நான் அங்கிருந்து சொல்லிட்டு வரேன். புரியாம நீ வாட்டுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தா சரியான சில்லற பஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். ஏய் இல்லண்ணே சில்லற கட்டிச்சுக்கல மாட்டேன்னு சொல்ல வந்தேன். கொண்டு போற என்னடா நஷ்டிக்க? அண்ணே 2 ரூபா பஸ் கொடுத்தீங்கன்னா பஸ்ல ஊருக்கு போய் சேர்ந்துருவேண்ணே. பஸ் இப்போ பஸ்ஸே கண்டுபிடிக்கலன்னு வையே, கொட்டாப்படிக்கு எப்படி போவ? நடந்து போவேன். அதைத்தானே நானும் சொல்றேன். இன்னும் பஸ்ஸே கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்க. நட வெறு நட ஊர் வந்துடாதா? எப்படி? சரியான கேப் மாட்ட போய் மாட்டிட்டு இருக்கேன். ஏய் யாரம்மா சேலைய காத்த பறக்க விட்டது? முள்ளுல மாட்டிட்டு முகத்தை மறைக்குதுல. ஏய் ஐயோ. பார்த்தது போதும். அந்த சேலைய கொஞ்சம் எடுத்து விடுங்க. சரி எடுத்துறேன். என்ன மாரியத்த கோயிலுக்கு போற மாதிரி உடம்பு பூரா மஞ்சள் பூசி இருக்க? ஒரு பொண்ணு உடம்பு பூரா மஞ்சள் பூசுறது ஏன் தெரியுமா? தெரியலையே. மனசுக்கு பிடிச்சவன உள்ளுக்குள்ளேயே நினைச்சு அவளை அறியாம உடம்பு செவந்துருமா. அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் மஞ்சள் பூசுவாங்க. சரியான ஔவையார் தான். பாத்து முள்ளு பட்டு சேலை கிழிஞ்சிட போகுது. எங்க வீட்டு தறிக்கு தெரிஞ்சா அழுதுரும். ஏன்னா ஒவ்வொரு நூலையும் மூச்சு வாங்க ஓடி பின்னது. ஒரு பொண்ணு உடம்புல அவ புருஷனை விட அதிகமா ஓட்டிட்டு இருக்கிறது சேலைதான்னு எங்க வீட்டுக்காரி அடிக்கடி சொல்லு. அது மாதிரிதான் இப்ப என் சேலை முள்ளோட மாட்டிக்கிச்சு. இந்த சேலை விழுகாதான்னு ரொம்ப நாளா முள்ளு ஏங்கிட்டு இருந்திருக்கு. ஏன்? முள்ளோட பின்னிக்கிட்டு எடுக்க முடியலையே. நீ உடம்புல போட்ட மஞ்ச சேலை பூரா ஒட்டி இருந்துச்சு. இப்ப என் மனசுல ஒட்டிக்கிடுச்சு. மனசு பூரா மடகுதுன்னு இருக்கலாம். அப்ப நான் மட்டும் ஆசைப்பட்டேன்னா ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தேன்னா ஓரமா ஒதுங்கி போயிருப்பல்ல. நானும் ஏமாந்து உன்னையும் ஏமாத்து மஞ்ச வர்ணத்தை ஏமாத்திட்டோமே. கை பிடிக்கணுங்கிற ஆசையில தான்
கடுதாசி மாத்தி பிடிச்சு கடவுள் தலையெழுத்த மாத்தி போட்டான். இனிமே என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. வீட்டுல மாப்பிள்ள பார்த்துட்டாங்க. மனசு செத்து போனதுனால உடம்பு மறுத்து போச்சு. ஒத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு அனுப்ப வேண்டியவள உகந்த வீட்டுக்கு அனுப்புறாங்க. பிறந்த வீட்டுக்காக ஒத்துட்டு வாழ வேண்டியிருக்கு. என்ன மன்னிச்சிரு மாமா. மாமா, மரகதத்துக்கிட்டயாவது உன் எண்ணத்தை சொல்லிடு. தினமும் இதே தொல்லையா போச்சு. ஆஹா, என்ன பக்தி! காலங்காத்தால இப்படி நெடுஞ்சாங்கடையா படுத்து கிடக்குறாரு. யாருங்க இவரு? அண்ணன் அசலூரா? ஆமாங்க. அதான் மணிக்கணக்கா இப்படி படுத்து கிடக்குறாரு. இவருக்கு என்ன நேத்தி கடனா? ஏன்பா, நேத்து கடன் இல்லப்பா, நேத்து கடன் வாங்கி அச்சம் மப்பு படுத்து படிக்கா இருக்குது பாரு. டெய்லி அடிக்க வேண்டியது, இங்க வந்து படுத்துக்க வேண்டியது. டே எழுந்துடுறா அண்ணே. அண்ணே எழுந்துருங்கண்ணா, பொழுது வெடிஞ்சிச்சு. விடுஞ்சிருச்சா? உனக்கு எப்பயுமே இருட்டும் பகலும் ஒண்ணுதானே. அதுக்கு ஏன் காய் துப்புற? அண்ணா போதில் அங்க எங்கண்ணா போறீங்க? உங்க வீடு இங்க இருக்கு. இந்த பக்கமா? நேத்து நான் சரக்கு போடும்போது நம்ம வீடு இந்த பக்கம் தானே இருந்தது. ஐயா அண்ணா, நீ சொல்றது கரெக்ட்ண்ணா, நீ சொல்றது கரெக்ட். வீடு என்னமோ இந்த பக்கம் தான் இருந்துச்சு. நைட் எல்லாம் பூமி சுத்துச்சு இல்ல, அதுல வீடு இந்த பக்கம் வந்துச்சு. நேத்து நைட்டு விடி விடி தூங்குனில்ல, அதுல உனக்கு தெரியல. நான் தூங்கிட்டு இருந்தேன். இந்த நாயடா சொல்லுச்சு. இந்த ஊர்ல ஒரு 4 நாய் சொல்லுச்சு. 4 நாய் சொல்லுச்சுங்கிறதுக்காக சொர நாய் நீ வந்து தூங்கிட்டு இருந்தா என்ன எழுப்பி விடுவியா? நான் ஏன் தூங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு தெரியாதா? என்ன கேட்டா? நிதானமா இருந்ததுன்னா சீட்டு விளையாடணும். சீட்டு விளையாட காசு வேணும். காசு இல்லாதனால தானே ஃபுல்லா தண்ணி அடிச்சு படுத்திருந்தேன். என்ன ஏன் எழுப்பி விட்ட? இப்ப சீட்டு விளையாடணும், எனக்கு காசு வேணும். நான் எதுக்கு தரணும்? டேய், அடுத்து எழுப்பி விட்டீங்களா? அதுக்கு அபராதம். அபராதமா? ஆமா. நாங்களும் கூட தானே உட்காந்து நாங்க ஏன் எழுப்பல? இப்படி ஏதாவது விவகாரம் வரும் தெரிஞ்சுதான் பேசாம இருந்தோம். கேட்கற காசை கொடுத்துட்டு போ. காலையில இருந்து நான் ஏன் வர சுத்தி சுத்தி பெருக்கிட்டு இருக்கிறேன். எழுப்புனா வில்லங்க வரும் தெரிஞ்சுதான். இப்ப வில்லங்க வந்துருச்சு இல்ல, கொடுத்துட்டு போ. குர்ரா அட குர்ரா குர்ரா ஒரு புல்லுக்காக வேண்டாமடா. ஐயா கும்பிடுங்க. உட்காருங்க. அப்புறம் என் தங்கச்சி விஷயமா சொல்லியிருந்தேன். பேரு பஞ்சவர்ணம், ஊர் வடுகப்பட்டி, வயசு 21, வாய் பேசாத பொண்ணு, சீரியல் நம்பர் 1333. கரெக்டா? புள்ளி ஓரெல்லாம் கரெக்டா இருக்கு தம்பி. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஜாதக பொறுத்து சாதகமா இருந்தாலும் விவாக பொறுத்து விவகாரமாலாம் இருக்கு. ஐயா, கல்யாணம் வரைக்கும் வந்த சொந்தக்காரனு என் தங்கச்சி கட்ட மாட்டேன்னு கையை வச்சுட்டான். அவன் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி பார்க்கணும். நகை நட்டு பணம் காசை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க. எவ்வளவு ஆனாலும் தம்பி, என்னதான் பணத்தை கொடுத்து நகை நட்டு போட்டாலும் இப்ப வர்ற மாப்பிள்ளைங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஐயா, எனக்கு குஷ்பு மாதிரி ஒரு பொண்ணு பாருங்க அப்படிங்கிற ஒருத்தன். இன்னொருத்தன் எனக்கு ரொம்ப மாதிரி ஒரு பொண்ணு வேணுங்க அப்படின்னு கேட்கறான். என்ன பண்றது? உன் தங்கச்சி வாய் பேசாத புள்ள, கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, காத்து இருந்தாலும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். உன் தங்கச்சி போட்டோ இருந்தா ஒண்ணு கொடுத்து வைங்க. போட்டோ எல்லாம் இல்லைங்க, ஆனா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருப்பா. மாடனா பொண்ணு கேட்கறவங்களுக்கு மகாலட்சுமி மாதிரிலாம் தேவைப்படாதுப்பா. ஒரு போட்டோ இருந்தா எடுத்து கொண்டு கொடு, பிராக்கெட் போட்டு பாக்குறேன். ஐயா, 1000 பொய் சொல்லி ஒரு பெரிய இடத்துல மாப்பிள்ளைய பார்க்க வேணாம். என் தங்கச்சி ஆயுஸ் பூரா கண் கலங்காம வச்சு காப்பாத்துறேன். ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்த போதும், உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும். ஐயா, நான் போட்டோட வரேன். வரேன் ஐயா. வாங்க வாங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி பாடுங்க. எங்க என்னப்பா? நல்லா எடுங்க. இருக்கிற தாவ எடுக்க முடியா? கொஞ்சம் மேல பாரு. அப்படியே கரெக்டா அப்படியே. எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. கண்டிப்பா முடிச்சிடுறேன், ஒன்னும் கவலைப்படாம போ.
போனமா பத்திரிகை கொடுத்தமா வந்தமான்னு இருக்கணும், எதுவும் பேசக்கூடாது. என்ன என்ன தம்பி, என் பிள்ளைங்க 2 பேருக்கும் விசேஷம் வச்சிருக்கேன். முத மாமா வீட்டுக்கு தான் பணமும் பார்க்க வைக்கணும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு வாங்கிக்க ராசா. நீ வேணா வந்து பாரு மாப்ள. சொன்ன மாதிரி நல்ல பொண்ணு தான் பாத்திருக்கேன். பொண்ணு நல்ல சிகப்பு, சுண்டுனா ரத்த வரும். உன் தங்கச்சிக்கு இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல, அவளுக்கு கல்யாணமே நடக்க போறதுன்னு குத்தி காட்ட வந்தீங்களா? அன்னைக்கு என்னமா அவ்வளவு கலாட்டா பண்ண? எந்த மூஞ்ச வச்சுக்கலாம் பத்திரிக்கை உட்காந்தீங்க? உங்களதான் ஆகாதுன்னு அறுத்து கழுவி ஒதுக்கியாச்சுல. உங்களுக்கு சூடு சொன்ன வேண்டாம் வேண்டாம் சொல்ல கேட்டியா? நொன்னமை விட்டு மரியாதை போயிரும்னா இப்ப நொன்னமை கொடுக்குற கேட்டு வாங்கிக்க. பத்தலைனா அந்த ஊமச்சி கொடுப்பா, சேர்த்து வாங்கிப்பா. என்னடா சொல்ற? யாரா ஊமச்சி? இனிமே என் வீட்டு வாசப்படி மேல காலை வச்ச வெட்டி பறிச்சிருண்டா பறிச்சு கொல்லாம விட மாட்டேன். ஊர்ல இதே தெருவுல உனக்கு முன்னாடி பொண்ணாடி பிப்பி பிப்பி கூத்தாரா அப்ப நான் திரும்ப கழிச்சு அருமையா போடுறான். வாடி நீ வேணா வேணா நான் வேணா பாத்து வேணா. பொன்வாசல் வழியா மறுபடி வர கொடுத்து வைக்கலன்னு தான் கொள்ளக்கடவு பக்கமா வந்தேன். கல்யாண பத்திரிக்கை நீ வரமாட்டேன்னு தெரியும். அதான் நானே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நினைச்சிட்டு இருக்கிற மனசு மட்டும் என்னால மாத்த முடியல. அத இங்கேயே விட்டுட்டு போறேன். அது பழைய மாதிரியே உன்னை சுத்தி சுத்தி வந்து நீ சந்தோஷமா இருக்கியான்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். மாமா, உன் தங்கச்சியோட பாசம் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம பண்ணிடுச்சு. நான் பட்ட வேதனை மரகதத்துக்கு வந்துடக்கூடாது. பஞ்சவர்ணத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றியோ அவ்வளவு சீக்கிரம் நீ மரகதத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் மேல உசிரியே வச்சிருக்கிற அவளுக்கும் என் நிலைமை வந்துடக்கூடாது. அவளோட நீ சந்தோஷமா இருக்கணும். மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்காதன்னு சொல்லுவாங்க. மண் குதிரை செய்யற நீயும் அது மாதிரி ஆயிடாத. நாப்பட்ட வேதனை மரகதத்துக்கு வந்துடக்கூடாது. பஞ்சவர்ணத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றியோ அவ்வளவு சீக்கிரம் நீ மரகதத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் மேல உசிரியே வச்சிருக்கிற அவளுக்கும் என் நிலைமை வந்துடக்கூடாது. என்னம்மா? தப்புதான், உன்கிட்ட சொல்லாத தப்புதான். எப்படிமா இதை போய் உங்ககிட்ட ஏன் உனக்கு மரகதத்தை பிடிக்காதா? பிடிக்கலன்னா சொல்லு, விட்டுடுறேன். பிடிக்குமா? சந்தோஷம் தானே? ஊர் வந்துருச்சு எல்லாம்
வாப்பா. வணக்கம் ஐயா. என்ன மாணிக்கம், முகமெல்லாம் வாட்டமா இருக்கு? என் தங்கச்சி கல்யாண விஷயம் தான் ஐயா. ஊர் முன்னாடி சபதம் போட்டேன், கல்யாணத்தை பண்ணி காட்டுறேன்னு. சபதம் போட்ட பத்தாதரா சடங்கை நடத்தி காட்டணும்னு எகத்தாலமா பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க. அவங்க கல்யாணம் நடக்குது, என் தங்கச்சிக்கு தான் ஒரு பயலும். மனசை விட்டுறாதப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப நான் டவுனுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அங்க எனக்கு தெரிஞ்ச குடும்பத்துல ஒரு பையன் இருக்கான், நல்ல பையன். நான் சொன்னா அவங்க சரின்னு சொல்லுவாங்க. நீ சம்மதம்னு சொல்லு, உன் தங்கச்சி கொண்டா பார்ப்போம். என்ன சாதி தான் வேற. சாதிக்காரங்க என் கண்ணீரை துடைக்கல, கண்ணை குத்தி தான் ரசிக்கிறாங்க. சம்மந்தம் இல்லாத நீங்க தான் எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. ஒத்துக்கிட்டா முடிச்சிடலாம், பேசி பாருங்களேன். கவலைப்படாம இரு. கடவுள் நம்ம பக்கம் கண்ணை திறந்து பாப்பான். வண்டி எடுத்துட்டான். நீ தைரியமா வீட்டுக்கு போ, நான் வரும்போது நல்ல செய்தியோட வரேன். சரிங்க. வண்டி எடுத்துப்பா. கருணைய நீங்க காட்டினீங்க, இப்போ உங்களையும் கடவுள் பறிச்சுக்கிட்டா. பத்து சேலையை பின்னி வித்துப்பட்டு பழைய கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா இருந்துச்சு. இனிமே தனியா ஒரு பொம்பளை தரைய ஓட்டி பழைக்க முடியுமா? குடும்பம் தறிகட்டு போயிடும். இந்த ஊர்ல வேற வேலை வெட்டியும் கிடையாது, விவசாயம் பண்ணியும் பழைக்க முடியாது. பேசாம என் கூட ஊருக்கு புறப்பட்டு வந்திருக்கு. வைராக்கியத்தை விட்டு நான் சொல்றத கேடு. ரெண்டாவது பொண்ணு தாவணி கட்டிட்டா மூத்த பொண்ணு வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ ரெண்டுக்கும் தாவணியை கட்டி உட்கார வச்சிருக்க. நீ இனிமே இங்க இருந்து என்னக்கா பண்ண போற? சொந்த சுருத்து தயவெல்லாம் இனிமேதான் உனக்கு வேணும். நான் நல்லா யோசனை பண்ணித்தான் இதை சொல்றேன். எல்லாரும் புறப்பட்டு என் கூட வந்துருங்க. அங்க உனக்கும் 2 பிள்ளைகளுக்கும் வேலை பார்த்துதான். அங்கெல்லாம் விசத்தறிதான். வேலை கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம், பழகிட்டா கஷ்டமே. எங்க வீட்டுல எல்லாரும் ஒரு தள்ளி பண்ணிட்டு போக போறாங்க. நான் உன்னதான் என் மனசுல
தெரியும். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் மனசுல நீதான் இருக்க. பயப்படாத, நான் எப்படியும் உன்னை கைப்பிடிச்சிருவேன். எப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் 2 மாசத்துல நாங்க கண்டிப்பா போயிருவோம் போல தெரியுது. இப்ப கூட எனக்கு சம்மதம் தான். ஆனா என் தங்கச்சிக்காக தான் பாக்குறேன். புரியுது. உன் நிலைமை, மனசு எல்லாமே புரியுது. புரிஞ்சதுனாலதான் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்த. இப்போ சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உன் தங்கச்சிக்கு வாழ்க்கை கிடைக்க தாமதமானா என்னைய வழி அனுப்பி வச்சிருவியா? இல்ல, உன்னை வழி அனுப்புற சக்தி எனக்கு இல்ல. பொறுத்ததும் பொறுத்து இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தேடி முடிச்சிடுறேன். எனக்கு நம்பிக்கை வரல, பயமா இருக்கு. உன் கூட தங்குவேன், இல்ல எங்க அப்பா கூடவே தங்கிடுவேன். எனக்கு பொண்ணோட அண்ணங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மாணிக்கா, வணக்கம். வாங்கண்ணே. வணக்கம் வணக்கம். மாப்பிள்ளை வேணும் சொன்னீங்கல்ல, இப்ப மாப்பிள்ளையோட வந்திருக்கேன். என்னது மாப்பிள்ள வண்டியில இருக்கா? பஞ்சவனம் அந்த ஜம்கலத்தையில எடுத்து சீக்கிரமா போடுமா. இருங்கண்ணே. அண்ணே ஏன் வண்டியில உட்கார்ந்து இருக்காரு? சீக்கிரம் இறங்கி வர சொல்லுங்க. நான் கூட்டி வந்துடுறேன். பஞ்சவனம் முகத்துக்கு போடுறீங்க, பூசிக்கோ. பொண்ணு பார்க்க வராங்கல்ல. விடு, நீ போய் கார்த்தி அனுப்பிடு போ. வாங்க. பையன் நல்லவனா இருக்கான். ஊமையா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிக்கிட்டேன்னுட்டான். ஆனா அவங்க ஆத்தா அப்பா தான் பணம் நகைன்னு ஆசைப்படுறாங்க. அதை நீ கரெக்டா பேசி முடிச்சிக்க. எவ்வளவு கேட்டாலும் பரவாயில்லைங்க. என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சா போதும். நீங்க அவங்கள உள்ள வர சொல்லுங்க. சரி போங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் உட்காருங்க. நம்ம வீட்டுக்கு என்ன விருந்தாளி எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம பஞ்சவரணத்தை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து பால் தின்ட்டு போயிடுறாங்க. மண்ணா பிறந்த நமக்கு இருக்கிற மரியாதை கூட பொண்ணா பிறந்த பஞ்சவரணத்துக்கு இல்ல. நம்மளையாச்சும் யாராவது காசை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்க பாரு, காசையும் கொடுத்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இந்த மனுஷ பிறவியே கேவலம். இத பாரு, யோசிக்காத. என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் நீ இன்னும் போட்டி போட்டுட்டு வர்றாங்க. நாங்க உன் தங்கச்சியை கட்டுறது ஏதோ கொஞ்சம் பணம் நகை கூட கிடைக்குதுங்கிறதுக்காகத்தான். இங்க பாரு, 15 பவுன் நகை போட்டு 20,000 ரூபாயை கையில கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயம் பண்ணி முடிச்சிடலாம். அந்த பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு செவிட்டு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை பார்த்துட்டு போவோம். என்ன தரங்குற? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. மாணிக்க முடிவு என்னங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எனக்கு முழு சம்மதங்க. நீங்க கேட்டதெல்லாம் நான் செஞ்சிடுறேன். அம்மாவுக்கு கல்யாணம்னு வெக்கத்தை பாரு. வெக்க வந்துருச்சா? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுடா. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு. காரணே, என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு. அக்கா, கண்ணுமக்கா, வா வா வா. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுடா. ஏன்டி சொல்லுமா? நானு திருப்பல்ல பஞ்சவரணா. நீ யார் சொல்லுமா? நீ சொல்றா. சொல்றா. என்ன பஞ்சவரணம் என்ன பண்ண போறாங்க?
நீ புலிடா நீ சீக்கிரம் கழட்டுங்கப்பா. என்னப்பா இன்னும் கழட்டலையா? நரசா இங்கே இருந்தீங்கன்னா இப்படி முகட்டே வரிச்சு பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். இன்னும் 1 மாசம் தான். வீடு பார்த்தாச்சு, அட்வான்ஸ் தான் பாக்கி. வேலையை கூட எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரம் ஊருக்கு போயிடலாம். இந்த வண்டியிலே போயிடுறேன். நீ நான் வருவேன்னு எதிர்பார்க்காம எப்ப சொன்னாலும் புறப்பட்டு வர்றதுக்கு தயாராரு. வரேன்.